ஹாப்பி சாபத். இந்த வாரத்துலேயும் சபைகளுக்கு ஆலோசனையில் வந்து நாம் பார்க்க இருக்கிறது எதில் அப்படின்னாக்கா, மாபெரும் ஆன்மீக போராட்டம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து 30ஆம் அதிகாரத்தை தான் குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மனிதனுக்கும் சாத்தானுக்கும் இடையே உள்ள பகையை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். மனிதனுக்கும் சாத்தானுக்கும் இடையில பகை எப்போ வந்துச்சு? சாத்தானுக்கும் இடையில பகை எப்போ வந்ததுன்னு கேட்டேன். ஆதியாகமம் 3:15 வந்து கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். அதுதான் வந்து நமக்கான முதலாவது வாக்குத்தத்தம். அங்கேயே கொண்டு வந்துட்டார். என்ன அப்படின்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் பகையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பகை வந்து இயற்கையான முறையில் பார்த்தா வரவேற்கப்படக்கூடிய ஒன்று கிடையாது, இல்லையா? ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பகை வருது அப்படின்னா, மனுஷன் எப்போ வந்து அந்த தெய்வீக பிரமாணத்தை மீறினானோ அப்போ அவனுக்குள்ளே வந்து தீமை செய்கிறது அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? ஒரு இயல்பாக மாறிடுச்சு. அப்போ அந்த இயல்புலேருந்து அவனை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தீமையை கொடுக்கறதான சாத்தானுக்கும் அவனுக்கும் இடையில என்ன கொண்டு வரணும்? ஒரு பகையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆண்டவருடைய திட்டமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, அவன் வந்து அவனுடைய இயல்பு தீமை செய்கிறதா மாறின உடனே அவன் வந்து யாருக்கு வந்து இசைவானவனாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாத்தானுக்கு இசைவானவனா. சாத்தான் என்னெல்லாம் சொல்கிறானோ அதை கேட்கக்கூடியதான மனநிலை வந்து அவனுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சாத்தான் விடுவானா? கண்டிப்பாக வந்து அவன் என்ன பண்ணுவான்? முழு மனித இனத்தையும் வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவன் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவன் கூட வந்து அவனுக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, விழுந்து போன தேவதூதர்கள். இவங்க எல்லாருமா சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுறாங்க? மொத்த மனித இனத்தையும் வந்து அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஆண்டவர் மட்டும் ஒரு மீட்பின் திட்டத்தை, ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வராமல் இருந்திருந்தார் அப்படின்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்க. மொத்த மனித இனமும் யாரோட தான் போய் கூட்டு வச்சுருக்கோம்? சாத்தானோட கூட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய பரலோக பிதாவை எதுக்கிறதான ஒரு கூட்டணியில் போய் நின்று இருப்போம் அப்படின்னு சொல்லலாம், இல்லையா? அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து அந்த மீட்பின் திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி வந்து தேவதூதர்களை வந்து கலகம் செய்கிறதுக்காக வந்து சாத்தான் தூண்டினானோ அதே போல் மனுஷங்களை எதை செய்ய தூண்டுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாவம் செய்யணும்னு சொல்லிட்டு தூண்டிக்கொண்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது எதற்காக அதை செய்யறான் அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், இது எல்லாத்துக்கும் வந்து இலக்கு யார் அப்படின்னா மனித இனம்தான். மனிதனுக்காகவே வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய குமாரனையே தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் எல்லாம் வந்து மனுஷ இனத்துக்கு தான். அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மனித இனத்திற்கு எதிராக அவனுடைய பகை வந்து அப்படி கொழுந்து விட்டு எரியுதான். இந்த மொத்த மனித இனத்தையும் என்ன பண்ணிக்கணும்? என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப வல்லமையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து அம்மையார் வந்து சொல்கிறாங்க. அதை வந்து எப்படியெல்லாம் செயல்படுத்துகிறான் அப்படின்னா, தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்களும் என்ன பண்ணிடுறாங்க? அந்த இடத்துல வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவன் என்ன பண்ணுறான்? இங்கே என்ன பண்ணுனா பரலோகத்தில் துக்கம் உண்டாகும், வருத்தம் உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சவனாக இருக்கிறான். பூமியில் வந்து அதிகமான வந்து துன்பங்கள், பாழ்கடிப்புகள் இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்க, பரலோகத்தில் அது ஒரு வருத்தத்தை கொண்டு வருமா இல்லையா? கண்டிப்பாக கொண்டு வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, பூமியில் இருக்கிற மக்கள்கிட்டலாம் வந்து இது கடவுளால் வந்ததுன்னு சொல்கிறான். பரலோகத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து எப்படி நினைக்க வைக்கிறான் அப்படின்னாக்க, ஆண்டவர் மட்டும் இந்த மனுஷ இனத்தை படைக்காமல் இருந்திருந்தால் இந்த விஷயம்லாம் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வகையான ஒரு எண்ணத்துக்குள்ளே எல்லாரையும் கொண்டு போக வைக்கிறவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கூட நம்ம வேறு எங்கேயும் போவேணாம். இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு இயற்கை பேரழிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேரழிவுனா சென்னை மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய என்னது அது, ஒரு வெள்ளம் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய மக்கள் வந்து நீங்கள் இந்த டிவியில் இந்த நியூஸில் அதை குறித்து நிறைய வந்து வந்துக்கிட்டே இருந்தது, எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க என்ன ஏதுன்னுட்டு. மக்களை குறித்து, அரசியல்வாதிகளை குறித்து சொன்னது இல்லாமல் எத்தனை மக்கள் வந்து கடவுளை குறித்து சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா? நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, இப்படி வந்து எங்களை வந்து இது பண்ணிட்டார, இன்னும் சொல்லக்கூடாது, இந்த சனியும் பிடிச்ச மழை இங்கே தான் வரணுமா, இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா மக்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ மக்களோட மனசுலலாம் என்ன வந்துருச்சுனாக்க, இவ்வளோ மழை, இவ்வளோ அழிவும் வந்து யாரால தான் வந்துருச்சு? கடவுளால் தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எண்ணம். ஆனால் வந்து மக்கள் பண்ணினதான தவறு,
என்னென்ன தவறுகள் அப்படின்னா, நான்லாம் சென்னையிலேருந்து வந்தவா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏரி பகுதியிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீடு கட்டியிருக்காங்க, பிளாட் போட்டு குடியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து மழை வரும்போது என்ன தான் செய்யும், ஏரி வரத்தான் செய்யும், அந்த ஏரி ரொம்ப தான் செய்யும். அதையெல்லாம் விட்டுட்டு வேறு மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வந்து மக்கள் வந்து போகிறாங்க. இதுதான் வந்து சாத்தான் செய்கிறதான அந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மக்களோட மனசை என்ன பண்ணுறான், அவன் திசை திருப்ப பார்க்குறான். இந்த எல்லா அழிவும் யாரால தான் வருது, கடவுளால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது எப்போ வந்து நமக்கு வந்து சாத்தானுக்கு எதிரான ஒரு பகை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனித ஆத்துமாவில் வந்து கிறிஸ்து தருகிறதான கிருபை தான் வந்து சாத்தானுக்கு எதிரான பகையை மனிதனுக்குள் உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆண்டவர் மூலமாக, ஆண்டவர் தருகிறதான அந்த கிருபையின் மூலமாக மாத்திரம்தான் நமக்கு என்ன வரும், பாவத்தின் மீது வெறுப்பு வரும். இல்லைன்னா நம்மளால் பாவத்தை வெறுக்க முடியுமா? பாவத்தை நம்ம வெறுக்காத வரைக்கும் நம்ம வந்து யாரோட ஏஜென்ட்டு தான், சாத்தானோட ஏஜென்ட் தான். எந்த நேரத்தில் நம்ம பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோமோ, ஆண்டவருடைய கிருபையின் மூலமாக அது மேலே ஒரு தீர்மானமான வெறுப்பு வருதோ, அப்போ தான் நம்ம வந்து யாரோட பிள்ளைகளாக மாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வந்து மாறுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார், எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நேற்றைய இரவில் கூட அதை குறித்து தானே ஒரு சத்தியத்தை கேட்டோம். அவர் எப்படி தான் வந்தார், பாவ மாம்சத்தில் தான் வந்தார். ஆனால் எப்படி இருந்தார் அப்படின்னா, பாவம் செய்யாதவராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது அவர் இந்த உலகத்தில் வரும்போது அவரை உலகம் எப்படி பார்த்துச்சு, குறிப்பாக யூதர்கள்லாம் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக பிரகாரமான செல்வம், ஆடம்பரம், மகத்துவம் இல்லாதவராக காணப்பட்டதினால் மட்டுமே யூதர்கள் அவரை நிராகரிக்கவில்லை. அவர் வந்து ஒரு ராஜாவாக வரல, அவர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் யூதர்கள் வந்து அவரை நிராகரிக்கலை. ஆனால் இந்த வெளிப்பிரகாரமான இந்த காரியங்களெல்லாம் ஈடு செய்யக்கூடியதான வல்லமை வந்து அவருக்குள்ளே இருந்தது. அவருடைய அந்த பக்தி, அவர்கிட்ட இருந்ததான அந்த தூய்மையும் பரிசுத்த தன்மையும் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, யூதர்களை வந்து பயப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தொடர்ந்து வந்து அவர் எப்படி இருந்தார்னா, சுயமறுப்பு உள்ளவராகவே இருந்தார். யூதர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, மிகுந்த அகந்தை மிக்கவர்கள். அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த காரியங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அகந்தை மிக்கவர்களாகவும் புலனடக்கம் இல்லாதவர்களாகவும் இருந்த மக்களுக்கு, அவங்கெல்லாம் யாருன்னா சாத்தானோட பிடியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, தொடர்ச்சியான கடிந்து கொள்ளுதலாக இருந்ததாம். அவர் எப்படிப்பட்டதான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார், சுயத்தை வெறுத்தார், பக்தியோடு இருந்தார், எல்லா காரியங்களையும் பிதா கிட்ட கேட்டு செஞ்சார். அப்படிங்கிற காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, தொடர்ந்து குத்தி காட்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது அவங்களால என்ன பண்ண முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்டவருக்கு எதிரான ஒரு பெரிய பகையை வந்து அது உண்டாக்குனது. அவரை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த காரியம் ஏற்பட்டதுன்னா, இன்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைகளாக நாமளும் சத்தியத்தின் பக்கம் நிற்கும்போது நமக்கும் அந்த நிந்தனை வருமா வராதா? கண்டிப்பாக அதே நிந்தனை, போராட்டங்கள், உபத்திரவங்கள் என்ன உண்டு, நமக்கும் வந்து உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். யாரெல்லாம் வந்து இந்த சாத்தானுடைய நேரடி தாக்குதலுக்குள்ள, அதாவது அவனுடைய பார்வைக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, யார்கிட்ட வந்து அந்த பாவத்தினுடைய வெறுக்கத்தக்க சுபாவத்தை எவர்கள் கண்டு உன்னதத்திலிருந்து வரும் பலத்தினால் சோதனையை தடுக்கிறார்களோ அவங்கள தான் வந்து சாத்தான் முதல்ல பார்ப்பானாம். எப்படி இவங்கள போட்டு தள்ளுறது, எப்படி இவங்கள தன்னுடைய பிள்ளையாக வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போது நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கணும். சாத்தானுக்கும் பிள்ளையாக இருந்துட்டு ஆண்டவருக்கும் பிள்ளையாக இருக்க முடியுமா? அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு அம்மையார் சொல்லுவாங்க. ஒன்று நம்ம இந்த அணியில் இருக்கணும், இல்லைனா அந்த அணியில் இருக்க முடியுமே தவிர நியூட்ரலாக வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த போரில் வந்து, இந்த ஆன்மீக போரில் வந்து, இந்த யுத்தத்தில் வந்து ஈடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஆனால் சாத்தானுடைய படைகள் எப்படி இருக்குன்னா, தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதை குறித்து அறியாத மக்களாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் வந்து அவன் உலகம் பூரா வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்றத இன்னும் சொல்லப்போனால் நிறைய வந்து கிறிஸ்தவ மக்களே கூட அறியாதவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு காரியத்தை வந்து அம்மையார் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உபசரணையும் நற்பண்புகளும் போல தோன்றும் அனைத்தும் ஒரு வகையில் கிறிஸ்துவுடன் சம்பந்தப்பட்டதாக உள்ளன என்னும் கருத்து அநேகருக்கிடையில் நிலவி உள்ளது. இதை போன்ற பெரும் தவறு ஒருபோதும் இருந்ததில்லை. நம்மளும் நினச்சிருக்கோமா இல்லையா?
நற்பண்புகள் ஒருத்தர்கிட்ட இருக்குது, நல்ல உபசரணையான குணம் இருக்குன்றப்போ அவங்க கிறிஸ்துவ போல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனை அலங்கரிக்கக்கூடிய பண்புகள் தான் அம்மையார் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய விதத்தில் அந்த பண்புகள் வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, அதாவது எப்படின்னா, நல்ல நற்பண்புகள் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருக்குது, ஆனால் நான் ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டேங்க, ஆனால் நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன், எல்லா விஷயங்களும் நான் எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையுமே வந்து நான் ஏழை எளியவங்களுக்கு கொடுக்குறேன், மற்ற எல்லா காரியமும் பண்ணுறேன், 10 பேரை படிக்க வைக்கிறேன், ஆனால் ஆலயத்துக்குன்னு போகிறதில்ல, பைபிள் படிக்கிறது இல்லை. மக்களோட பார்வையில் நான் எப்படி தான் இருப்பேன்? ஒரு பெரிய மகானாக தான் இருப்பேன். ஆனால் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் வந்து சாத்தானுடைய முக்கியமான கருவிகளாக வந்து உலகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டவர்கிட்டருந்து வெளியில் நிறைய மக்களை கூட்டம் கூட்டமாக வெளில கொண்டு வர்றது இவங்களுடைய காரியமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா, பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஒன்றுமே பண்ணாதவங்கள விட ஆலயத்துக்கு போகலைனாலும் எவ்வளோ உதவிகள் பண்ணுறார் இவர் தான் பெரிய மனுஷன் நினச்சி நம்மளும் வந்து அந்த பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்னவா இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் எப்படி என்ன ஆகிடுவாங்க அப்படின்னா வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்குது, அதுதான் அம்மையார் எழுதுகிறாங்க. ஆனால் யுக நடந்துட்டு இருக்க இந்த போராட்டத்தில் தொடர்ந்து யாரு தான் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க? ஆண்டவர் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறார். அப்போ அவர் பெற்ற அந்த வெற்றி தான் வந்து நமக்கு என்னமா இருக்குது அப்படின்னா, ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நமக்கும் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் நம்ம வந்து ஆண்டவர் பெற்ற அந்த வெற்றியை மட்டுமே மனசில் கொண்டு பரிசுத்த ஆவியானவரோட துணையோடு கூட நம்ம ஜெபம் செய்து நம்மளோட வாழ்க்கையை நடத்தும்போது கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா, வெற்றி வந்து கையளிக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்கிறாங்க. இதுதான் இந்த வார சபைகளுக்கு ஆலோசனையில் நாம் கற்றுக்கொண்ட செய்தி. நல்ல ஒரு ஆலோசனையை தர செய்த தேவனுக்கு நன்றி.